ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு நல்லா வணக்கிடணும். வெங்காயத்தை வணக்கிட்டு அதில் தக்காளி ஸ்மாஷாக ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து ஸ்மாஷாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது ஸ்மாஷ் ஆகிற முடிய கொஞ்சம் உப்பு வேணால் போட்டுக்கோங்க. நான் உப்புலாம் போடல, ஒரு வெங்காயம் இதுதானேன்னு சொல்லிட்டு அதை நல்லா வணக்கிட்டு அதோட ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலா அரைக்கிறது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அந்த மசாலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். அந்த இஞ்சி பூண்டோட பட்டை லவங்க பவுட்ரு, அதுக்கப்புறமே கடல் பாசி எல்லாம் போட்டுக்கணும். போட்டு கெசகெசா போட்டு மிளகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள் எல்லாம் போடணும். பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இது ஷார்ட்ஸு பின்னால் எடுத்தேன், அதனால் கெசகசா போட்டு மிளகு போட்டுட்டு அப்புறமே மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சிக்கிறது. நைஸாக அரைச்சிட்டு அதை எடுத்து ஊற்றிட்டு அதில் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டுட்டு அதுதான் காரத்துக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகு போட்டு பட்டை லவங்க பவுடரும் அதிலே போட்டுட்டேன். கடல் பாசி கொஞ்சம் போட்டேன், தேங்காவோட கெசகசா போட்டேன். புதினா, கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு நல்லா தட்டம் போட்டு மூடி வச்சுட்டா இது சுண்டிடும். அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்து உடச்சி அதில் அப்படியே ஊற்றணும். கலையாமல் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அந்த கீழ்ப்பாகமெல்லாம் வேகிறதான்னு பார்க்கணும். உங்களுக்கு வேணால் கடாயை கொஞ்சம் நான் ஆட்டி அந்த மேலே ஊற்றுறேன் இல்லைங்களா, அப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் இதாகிடும். அதனால் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் தண்ணியாகவே எடுப்பாங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் எல்லா குழம்புமே வைப்பேன். அதனால் வச்சுட்டு பாருங்கள், அது வெந்துருச்சின்னு தெரிஞ்சோடனே அதை அப்படியே எடுத்து திருப்பி போடணும். கலங்காமல் அப்படியே எடுத்து போடணும். அதுதான் டெக்னிக்கு. அது பண்ணிங்கன்னா அந்த எல்லோ கரு வெந்துடும். அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே சுண்டுச்சுன்னா ரொம்ப குழம்பு கம்மியாயிடும். அதனால் நான் என்ன செஞ்சேன்னா இதை போட்டுட்டு அந்த ஸ்லோ பண்ணி வச்சுருக்கிறத ஆஃப் பண்ணி தட்டம் போட்டு மூடி வச்சிட்டேன். அந்த சூட்லேயே அது வெந்துட்டு நல்லா தனியாக வந்துடும். பாருங்கள், தட்டம் போட்டு மூடி ஆஃப் பண்ணி வச்சுட்டா முட்டை குழம்பு தயார். நீங்களும் இது மாதிரி செஞ்சு